Hello students, today we discuss about Ellingham diagram. Ellingham diagram is plot between delta G versus temperature. இந்த delta G ங்கிறது standard condition எடுத்துக்கும் during the formation of metal oxide or metal sulfide or metal halide by using per mole of oxygen, sulfur or halogen. ஆனால் நமக்கு வந்து நம்மளுடைய சிலபஸில் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ இந்த நார்மலாகவே ஓரில் மெட்டலர்ஜியில் பார்த்தீங்கன்னா ஓர்லேருந்து மெட்டல் ஆக்சைடுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம், மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுவோம் பை கால்சினேஷன் ஆர் ரோஸ்டிங். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் ஓர் டிபெண்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆன் டீகாம்போசிஷனில் இந்த மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை வந்து செப்பரேட் பண்ணி எடுப்போம் ஆன் டீகாம்போசிஷனில். இப்போ இது வந்து டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி இதை டீகாம்போஸ் பண்ணலாம். இது வந்து இது டிபெண்ட்ஸ் அப்பான் த இது ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. இப்போ மெட்டல் ஆக்சைடு வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா லோ டெம்பரேச்சரில் நமக்கு மெட்டல் கிடச்சிரும். இப்போ இது ஹை ஸ்டெபிலிட்டி இருக்கும்பொழுது ரெக்யர்ட் ஹை டெம்பரேச்சர். இப்போ வந்து இது வந்து மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸை குறைச்சி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து தெர்மோடைனமிக் பிரின்சிபல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலையும் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, இப்போ நம்ம தெர்மோடைனமிக் பிரின்சிபலில் யூஸ் பண்ணி வந்த டயக்ராம் தான் எலிங்கம் டயக்ராம். இதில் எப்படின்னா இந்த மெட்டல் ஆக்சைடை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணி in presence of reducing agent யூஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்து இந்த மெத்தடுக்கு பேர் வந்து பைரோமெட்டலர்ஜி. ஓகேயா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் தெர்மோடைனமிக் பார்க்கலாம். தெர்மோடைனமிக்கில் உங்களுக்கு வந்து டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஓகேயா, இப்போ இந்த டெல்டா ஜிங்கிறது சேஞ்ச் இன் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதாவது த எனர்ஜி ரெக்யர்ட் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேயா, இந்த டெல்டா ஜி வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைன்னா ஜீரோவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகேயா, இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு நெகட்டிவ், இந்த டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கணும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபீஸிபிளாக இருக்குன்னு அர்த்தம். டெல்டா ஜி வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியமாக இருக்குது, அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே சேம் ரேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம், ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஓகேயா, அதே மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அதாவது பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் இது வந்து ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு வந்து தேவை இந்த ரியாக்ஷன் நடக்கணும், நெகட்டிவ் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும் அப்படின்னா, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நமக்கு டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஓகேயா, அடுத்தது இப்போ இது ரெண்டுலையும் எப்படி இந்த சைன் வேல்யூ இருந்துச்சுன்னா இது நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ டெல்டா ஹெச்ங்கிறது வந்து சேஞ்ச் இன் என்தால்பி டூரிங் த ரியாக்ஷன். ஓகே, என்தால்பி வந்து நமக்கு வந்து இது வந்து நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம் டெல்டா ஹெச். இப்போ இது டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன். இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் வேல்யூ, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் டெல்டா எஸ் பார்க்கலாம். டெல்டா எஸ் வந்து என்னன்னா இது வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின்னா கொலிஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ். இப்போ நம்ம வந்து சாலிட் ஸ்டேட்டில் வந்து கொலிஷன் வந்து இருக்காது, லிக்விட் ஸ்டேட்டில் கொலிஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் இருக்கும், இன் கேசியஸ் ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும். அப்போ டெல்டா ஜிங்கிறது டெல்டா எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா டெல்டா என்ஜி, அதாவது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராடக்ட் மாலிகுல் மைனஸ் ரியாக்டன்ட்டில் இருக்கிற கேசியஸ் மாலிகுல்ஸ். இதை பண்ணும்பொழுது இது வந்து நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இதோட ப்ராடக்ட் பண்ணும்பொழுது இது நெகட்டிவாக இருக்கும். இந்த ஆல்ரெடி இது வந்து நமக்கு வந்து டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவ். ஏன் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆக்சைடு ஃபார்மேஷன். அப்போ மெட்டல் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், இது ஒரு கம்பஷன் டைப் ரியாக்ஷன். அப்போ இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்
ரியாக்ஷன்ங்கிறதுனால நமக்கு டெல்டா ஹெச் வந்து இந்த எலிங்கம் டயக்ராமில் நமக்கு மைனஸ் டெல்டா ஹெச். ஓகேயா, அப்போ இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் பொழுது டெல்டா எஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போது, அதாவது ப்ராடக்டில் கேசியஸ் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இது டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த டெம்பரேச்சர் இந்த ஃபார்ம் ஃபுல்லும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைன் வந்துடும். அப்போ டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இவ்வளோ தான் நான் உங்களுக்கு தெரியணும். இப்போ இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டெல்டா எஸ் வந்து இந்த எலிங்கம் டயக்ராம் வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலிங்கம் டயக்ராமில் இந்த போர்ஷன் இருக்குது. அதாவது டெல்டா ஜி வந்து உங்களுக்கு -1200, அதாவது மோர் நெகட்டிவ்லேருந்து லெஸ் நெகட்டிவ் வரைக்கும் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. -100 இங்கே 0 நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இது டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் இருக்குது, இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா, அப்போ இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கார்பன் converted into carbon monoxide. ஓகேயா, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives carbon monoxide. இது கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு. இங்கே கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு. ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷனை எடுத்துக்கோங்க. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் மோனாக்சைடு. இப்போ இதில் பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இது இங்கே 2 போடுங்க, ஆக்சிஜனுக்காக இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2. ஓகேயா, இப்போ டெல்டா என்ஜி என்ன பாருங்கள், இது 2 இது 1. அப்போ 2 - 1 = 1. அப்போ டெல்டா எஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. டெல்டா எஸ் வந்து இங்கே 1 மாலிகுல் இருந்தது கேசியஸ் மாலிகுல், இங்கே 2 மாலிகுல் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ல போட்டிங்க அப்படின்னா இது பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ஹோல் திங் வந்து உங்களுக்கு மைனஸில் இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு எக்ஸோதெர்மிக்ங்கிறதுனால இதுவும் நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கும், இதுவும் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ உங்களுக்கு வந்து டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் ஆயிரும். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேயா, அப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு ஸ்லோப் எப்படி இருக்குது பாருங்கள், நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். அப்போ ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இது வந்து டெல்டா ஜி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டெல்டா ஜி நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா, அதாவது இப்போ ஒரு மெட்டல் டு மெட்டல் ஆக்சைடு வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெட்டல் வந்து மோர் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் மீனிங். ஓகேயா, அப்போ ஜென்ரலாக ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபீஸிபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா, அப்போ வந்து நெகட்டிவ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த எடுத்துக்கலாம். கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு. இதில் பேலன்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஆக்சிஜன் நமக்கு இப்போ இது பேலன்ஸ்டாக தான் இருக்குது. 1 மோல் கேசியஸ் மாலிகுல், இது வந்து இதுலேயும் 1 மோல். அப்போ டெல்டா எஸ் வந்து உங்களுக்கு 0 ஆகும். அப்போ டெல்டா ஜி உங்களுக்கு என்ன இருக்கும், டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். டெல்டா ஹெச்சுக்கு இந்த வேல்யூ தான், அதாவது டெல்டா எஸ் 0னா இதில் நம்ம போடுவோம்ல இந்த ஹோல் இது 0 ஆயிரும். அப்போ மைனஸ் டெல்டா ஹெச் இருக்கும். ஓகேயா, அப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். டெல்டா ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். அப்போ நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஃபார் ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு நமக்கு வந்து கிராஃப் வந்து இப்படி இருக்கும், ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஓகேயா, அடுத்தது இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ஆக்சிஜன். ஓகேயா, இதை பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ கார்பன் டை இது 2 இங்கே 2 இருக்குது. ஓகே, இங்கே 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 2. இப்போ பேலன்ஸ்டாக இருக்குல்ல. இப்போ டெல்டா எஸ் பார்க்கலாம். டெல்டா எஸ் பண்ணும்பொழுது இதுவும் கேசியஸ் இது மாலிகுல், இதுவும் கேஸ். அப்போ 3 இங்கே 2 + 1 3, 3 - 2 இங்கே 1 வருது. ஓகேயா, அப்போ டெல்டா எஸ் வந்து உங்களுக்கு 1 பாசிட்டிவாக இருக்குது. ஓகேயா, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேயா, இல்லை
3 ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் போடணும். அப்போ 2 மைனஸ் 3 போடணும், -1 ஓகேயா. இந்த நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த ஹோல் திங் உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும். அதாவது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே என்னதான் இது நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் இதை காம்பன்சேட் பண்ண முடியாது. இது காம்பன்சேட் பண்ண முடியாததுனால நமக்கு டெல்டா ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே, அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயும். அதாவது நெகட்டிவ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு போகும் சொல்லணும். ஓகேயா. அதை வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இதோட இங்கே நெகட்டிவ் மோர் நெகட்டிவ் இருக்கணும். ஓகேயா. அப்போ 1 2 0 0 இங்கே -100. ஓகேயா. இப்போ நெகட்டிவ் வேல்யூ மோர் நெகட்டிவாக இருந்தது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக லெஸ் நெகட்டிவ் ஆகிட்டே போகும். அப்போ இது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஓகேயா. அடுத்தது நம்ம இதுதான் நமக்கு அந்த கிராஃபில் காமிச்சிருப்பாங்க. இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த எலிங்கம் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு இந்த ஸ்லோப்பு. இதுதான் இது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கு. இந்த இதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் மோஸ்ட் ஆஃப் த பிளாட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, பாசிட்டிவ் ஸ்லோப்பாக தான் இருக்குது. இது ஒன்லி இந்த கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு தான் நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இதில் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 2 - 1, அதாவது கேசியஸ் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு டெல்டா ஜி நெகட்டிவ், அதாவது டெல்டா ஜி மோர் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இது மோர் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த ஸ்லோப் இப்படி போகுது. இது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் கேஸோட ரியாக்ட் பண்ணி சாலிட் மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த சாலிட் மெட்டல் ஆக்சைடில் என்ட்ரோபி கம்மி, என்ட்ரோபி இல்லை. அதனால் இது டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்லணும். ஓகேயா. இல்லைன்னா நெகட்டிவ் இந்த டெல்டா ஜி வேல்யூ வெறுமனே சொல்லணும். டெல்டா ஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஆன் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். அப்போ அதனால தான் இது மற்றதெல்லாம் ஸ்லோப் பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது அதை சொல்லணும். ஓகேயா. நெக்ஸ்ட் இந்த டயக்ராமை வச்சு நம்ம தெர்மல் ஸ்டெபிலிட்டியை நம்ம சொல்லலாம். பாருங்கள், தெர்மல் ஸ்டெபிலிட்டி பார்த்தோன்னா இப்போ ஒரு கிராஃப் அப்படி போடுவோம். ஓகேயா. இந்த கிராஃபை எடுத்துக்கோங்க. இப்போ தெர்மல் ஸ்டெபிலிட்டி பார்க்குறோம். இப்போ இது மெட்டல் 1 வச்சுக்கலாம். தெர்மல் ஸ்டெபிலிட்டினா இப்போ நம்ம பாசிட்டிவ் ஸ்லோப்பே எடுத்துக்கலாம். ஓகேயா. இப்போ நெகட்டிவ் ஸ்லோப்பு இந்த ஆக்சிஜன் பார்த்தோன்னா இப்படி வந்தது. ஆக்சிஜனுக்கு அதாவது கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு இப்படி வந்துச்சு. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இது நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதோடைய தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தெர்மல் ஸ்டெபிலிட்டி இதுக்கு கார்பன் மோனாக்சைடுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை தான் சொல்லணும். இப்போ இந்த பாசிட்டிவ் ஸ்லோப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் மோர் நெகட்டிவ் வேல்யூலேருந்து லெஸ் நெகட்டிவ் வேல்யூக்கு போயிட்டு இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த 0 வேல்யூவை மீட் பண்ணும். 0க்கு அப்புறம் இது பாசிட்டிவ் வேல்யூ டெல்டா ஜி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகேயா. அப்போ இந்த தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ தெர்மல் அப்போ அந்த ஈஸியாக நம்ம டீகாம்போஸ் பண்ணி மெட்டலை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் T1 வச்சுக்கோங்க, T2, T3. ஓகேயா. இது மெட்டல் இங்கே இது மெட்டல் 1 ஆக்சைடு, மெட்டல் 1 ஆக்சைடு, இது மெட்டல் 2 ஆக்சைடு, மெட்டல் 3 ஆக்சைடு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. ஓகேயா. இப்போ இந்த மெட்டல் 1 ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் T3 வரைக்கும் டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகேயா. அப்போ அப் டு டெம்பரேச்சர் T3 வரைக்கும் இது ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த நெகட்டிவ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இது ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேயா. ஆனால் இந்த இடத்துல அன்ஸ்டேபிள், இதை கிராஸ் பண்ணும்போது பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர் இந்த M1 மெட்டல் 1 ஆக்சைடு அன்ஸ்டேபிள் ஆயிரும்.
ஓகேயா. அதே மாதிரி தான் இதுவும். இந்த பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர் T2 இந்த மெட்டல் 2 ஆக்சைடு வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும். ஓகேயா. இப்போ இது கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து எது பார்த்தோன்னா இது மெட்டல் 1 ஆக்சைடுடைய ஸ்டெபிலிட்டி இதையும் கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து T3 வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதில் ஸ்டெபிலிட்டியை பார்த்தோன்னா மெட்டல் 1 ஆக்சைடு வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் than metal 2 oxide. ஓகேயா. தென் மெட்டல் 1 ஆக்சைடு. அப்போ இப்போ நம்ம வந்து எதாவது இப்போ 2 கிராஃப் இருக்குது, 2 பிளாட் இருக்குது. இதில் இதை விட இது லெஸ் ஸ்டேபிள். அப்போ லெஸ் ஸ்டேபிள் மெட்டல் ஆக்சைடோட இந்த மோர் ஸ்டேபிள் மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டலை நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா இந்த அதாவது இது மெட்டல் 1 வந்து மோர் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். அப்போ இங்கே வந்து மெட்டல் 1 மெட்டல் 2 அதை விட லெஸ் ஸ்டேபிள் மெட்டல் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ண விட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு இது இந்த ஆக்சிஜனை வாங்கிட்டு மெட்டல் 1 ஆக்சைடாக ஆகும். இது மெட்டல் 2 வந்து நமக்கு ரெக்கவர் ஆயிரும். ஓகேங்க. இப்படி தான் நம்ம வந்து மெட்டலை வந்து செப்பரேட் பண்ணி எடுப்போம். அது லெஸ் ஸ்டேபிளை வந்து ரிமூவ் பண்ணி எடுப்போம். அப்போ நம்ம இந்த கிராஃப்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கிராஃபில் பிலோ பிளாட்டில் இருக்கிறது வந்து இந்த ஆக்சைடில் இருக்கிற மெட்டல் கேன் ரெடியூஸ் இந்த மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் இந்த அப்பர் லேயரில் இருக்கிற ஆக்சைட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா. அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ இதுவே வந்து பாருங்கள், இது வந்து அலுமினியம் ப்ளஸ் ஆக்சிஜன் gives Al2O3. ஓகேயா. அதே மாதிரி Cr + O2 gives Cr2O3. இப்போ இதில் வந்து எது இருந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து இதில் லோவர் லேயரில் இருக்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் வந்து இதுதான். என்ன டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டல் ப்ரெசன்ட் இன் லோவர் பிளாட் எது லோவராக இருக்குதோ ஆக்ட் ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்து கிவ் ப்ரியாரிட்டி டு லோ டெம்பரேச்சருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். தென் மோர் நெகட்டிவ் டெல்டா ஜிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள், உங்களுக்கு டெல்டா ஜி வேல்யூ மோர் நெகட்டிவ் இதுக்கு தான். அப்போ மோர் நெகட்டிவ் இது பிலோ லேயரில் பிளாட்டில் இருக்குது. அப்போ அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் தேன் குரோமியம் கம்பேரட்டிவ்லி தான். அப்போ அலுமினியம் ரியாக்ட் வித் chromium oxide gives Al2O3 + Cr. இப்படி தான் வந்து இந்த Cr-ஐ செப்பரேட் பண்ணி எடுப்போம். ஓகேயா. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கிராஃபில் இது வந்து ஜிங்க் ஆக்சைடு ஃபார்மேஷன். இப்போ இந்த ஜிங்க் ஆக்சைடுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து பெட்டர் ரெடியூசிங் ஏஜெண்டா, கார்பன் பெட்டர் ரெடியூசிங் ஏஜெண்டான்னு பார்க்கணும். ஓகேயா. இப்போ இதில் இது வந்து இந்த அப் டு திஸ் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்பரேச்சர் இது மேக்ஸிமம் உங்களுக்கு அரௌண்ட் 107.3 இருக்கும். இது 1123 இருக்கும் கெல்வின். ஓகேயா. இப்போ இந்த இதில் இது கார்பன் மோனாக்சைடு பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட்னா கார்பனான்னு பார்க்கணும். அப்போ பார்க்கும் பொழுது இந்த பாயிண்டில் இந்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அப் டு திஸ் டெம்பரேச்சர் ஜிங்க் ஆக்சைடு வந்து கீழே பிளாட்டில் இருக்குது. இந்த கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு பிளாட் வந்து மேலே இருக்குது. அப்போ அப் டு திஸ் டெம்பரேச்சர் வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர் தான் இது அன்ஸ்டேபிள் ஆகுது, மேலே போகுது. ஓகேயா. அப்போ இங்கே வந்து கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு தான் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது கீழே இருக்குது, இது கேன் ரெடியூஸ் ஜிங்க் ஆக்சைடு டு ஜிங்கா ரெடியூஸ் பண்ணும். ஓகேயா. அதே மாதிரி அப் டு திஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடை விட கார்பன் மோனாக்சைடு டு கார்பன் டை ஆக்சைடை விட இந்த ஜிங்க் ஆக்சைடு வந்து இந்த பிளாட் வந்து கீழே இருக்குது. ஓகேயா. ஆனால் பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர் வந்து கார்பன் மோனாக்சைடு கீழே இருக்குது, ஜிங்க் ஆக்சைடு மேலே இருக்குது. அப்போ கீழே இருக்கிற லேயரில் இருக்கிற இது வந்து கார்பன் மோனாக்சைடு கேன் ரெடியூஸ் ஜிங்க் ஆக்சைடு டு ஜிங்க்.
ஓகேயா. இப்போ அது ரெடியூஸ் பண்ணணும்னு தெரியுது. அப்போ இதில் எது பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்க டிப்ஸ் என்ன, கிவ் ப்ரியாரிட்டி டு லோ டெம்பரேச்சர் அண்ட் மோர் நெகட்டிவ் டெல்டா ஜி வேல்யூ. அப்போ இதில் லோ டெம்பரேச்சர் இதுக்கு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். தென் மோர் நெகட்டிவ் டெல்டா ஜி வேல்யூ. இப்போ இங்கே டெல்டா ஜி வேல்யூ வந்து மோர் நெகட்டிவ் 1200. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்பொழுது இதை விட இது வந்து மோர் நெகட்டிவ் டெல்டா ஜி வேல்யூ. அப்போ நமக்கு கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் தான் வந்து பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட் தேன் கார்பன் மோனாக்சைடு ஃபார் ஜிங்க் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறது. ஓகேயா, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இதை பார்க்கலாம். இப்போ இந்த டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்கோங்க. இது மெட்டல் 1 வச்சுக்கலாம், மெட்டல் 1 ஆக்சைடு ஃபார்மேஷன். ஓகே, இது மெட்டல் 2 ஆக்சைடு ஃபார்மேஷன். இப்போ இது அப் டு திஸ் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் வரைக்கும் உங்களுக்கு M1 ஆக்சைடு வந்து கீழே இருக்குது. அதாவது மோர் நெகட்டிவ் டெல்டா ஜி வேல்யூ. அதாவது M1 ஆக்சைடோடைய ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா மோர் தேன் M2 ஆக்சைடு. ஓகேங்க. அப்போ மோர் ஸ்டேபிள்னா இந்த M1 மோர் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் தேன் M2. அப்போ இப்போ M1 ஆக்சைடை M2 ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து M1 ஆக்சைடு வரும் ப்ளஸ் M2 வந்து செப்பரேட் ஆகிரும். ஓகேயா, இது வந்து பிலோ திஸ் டெம்பரேச்சர் தான். ஓகே, அபவ் திஸ் டெம்பரேச்சர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது கீழே வந்துடுது, இந்த பிளாட் வந்து கீழே வந்துடுது, M2 வந்து கீழே வந்துடுது, M1 வந்து மேலே வந்துடுது. ஓகேயா, அப்போ கீழே இருக்கிறது தான் இதை கம்பேர் பண்ணும் பொழுது இதுதான் மோர் நெகட்டிவ் டெல்டா ஜி வேல்யூ. அப்போ இது மோர் ஸ்டேபிள் தேன் திஸ். அப்போ இந்த மெட்டல் 2 கேன் ரெடியூஸ் மெட்டல் 1 ஆக்சைடு டு மெட்டல் 1. அவ்வளோதான். இப்போ எது கீழே இருக்குதோ அதுதான் ரெடியூசிங் ஏஜெண்டாக இங்கே ஆக்ட் பண்ணும். ஓகேயா, அதுதான் மோர் ஸ்டேபிள். உங்களுக்கு இதை ரிலேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா, நான் இன்னும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா நமக்கு டெல்டா ஜி இஸ் ரிலேட்டட் டு -NF E0 செல். E0 செல்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இப்போ வந்து எப்போ வந்து இது நெகட்டிவாக டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ்னு நம்ம படித்தாச்சு. அப்போ இது எப்போ நெகட்டிவாக இருக்கும், இப்போ இது வந்து பாசிட்டிவாக அந்த போர்ஷன், இது டெல்டா நாட் செல் வந்து E0 செல் வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் இது வந்து நமக்கு மைனஸ் வேல்யூ கிடைக்கும். அப்போ இது பாசிட்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கு டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் ஆகும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேயா, இப்போ நான் உங்களுக்கு இந்த பிளாட் இந்த டயக்ராம் இருக்குல்ல, எலிங்கம் டயக்ராம், இதில் நம்ம வந்து இந்த கிராஃபை எப்படி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறது, எப்படி மெமரி பண்ணுறது. மெக்னீசியம் கீழே இருக்குது, அலுமினியம், தென் மேங்கனீஸ், ஜிங்க், தென் இங்கே அட் லாஸ்ட் வந்து இது சில்வர். இதை எப்படி, இது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நமக்கு எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். அதில் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் இது அது E0 செல் வேல்யூ வந்து இது பாசிட்டிவ் இது அதாவது இதுலேருந்து நெகட்டிவ் E0 செல்ஸ் வேல்யூ வந்து இருக்கும், அதுலேருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் E0 செல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நான் இந்த சீரீஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை எப்படி நம்ம உங்களுக்கு இந்த ஹோல் மெட்டல்ஸ் இதை எலமெண்ட்ஸையும் நம்ம எப்படி மெமரி பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி நிமோனிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் வந்து வித்தின் அ மினிட் வந்து இந்த ஆல் எலமெண்ட்ஸையும் நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஈஸி உங்களுக்கு. அதாவது இங்கே வந்து இது வந்து நெகட்டிவ் வேல்யூ, நமக்கு வந்து பாசிட்டிவ் E0 செல் வேல்யூ தான் நமக்கு இப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனை கொடுக்கும். அப்போ இது
இதுதான் இந்த மெட்டல் ஆக்சைடு, இந்த மெட்டல் இதுக்கு தானே இங்கே தானே பாசிட்டிவ் வேல்யூ E0 செல் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. E0 செல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதுக்கு தானே, அப்போ இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இங்கே ப்ரீயராக இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காப்பர் அண்ட் லெட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காப்பர் அண்ட் லெட், இது காப்பர் வந்து லெஸ் ரியாக்டிவ் தென் லெட். அப்போ லெட் வந்து கேன் ரெடியூஸ் காப்பர் ஃப்ரம் இட்ஸ் காப்பர் ஆக்சைடு, அவ்வளோதான். ஓகேங்க. அதனால் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த லோவரில் இருக்கிறது எல்லாம் இங்கே அப்பர் லேயரில் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, கீழே இருக்கிறதெல்லாம் மோர் ஸ்டேபிள், மேலே இருக்கிறது கம்பேரட்டிவ்லி லெஸ் ஸ்டேபிள். அப்போ மோர் ஸ்டேபிள் கேன் ரெடியூஸ் லெஸ் ஸ்டேபிள். அப்போ நமக்கு வந்து இதில் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் ரொம்ப கிளியராக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ அலுமினியம் எடுத்துக்கோங்க, குரோமியம் எடுத்துக்கோங்க. அலுமினியம் வந்து மோர் ரியாக்டிவ் தேன் குரோமியம். அப்போ அலுமினியம் கேன் ரெடியூஸ் குரோமியம் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு, ஃப்ரம் இட்ஸ் சொல்யூஷன், எனி சொல்யூஷனோட எடுத்துக்கலாம் எலக்ட்ராலிசிஸில். ஓகேயா. அப்போ இது வந்து இந்த ப்ளாட்டில் பாருங்கள், அலுமினியம் வந்து நமக்கு கீழே இருக்கணும், மோர் ஸ்டேபிளுங்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூ டெல்டா ஜி கிடைக்கும். அப்போ இது கீழே இருக்கணும், குரோமியம் மேலே இருக்கணும். அப்போ தானே உங்களுக்கு அலுமினியம் வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ அலுமினியம் இந்த இருக்குது கீழே இருக்குது, ஓகேயா, குரோமியம் இங்கே மேலே இருக்குது. இதுதான் இந்த ஆர்டரில் தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்னைக்கு கொஸ்டின் கம்பேர் பண்ணி கேட்கும் பொழுது நிக்கல் அண்ட் அயன் கேட்டாங்கன்னா அயன் தான் மோர் ஸ்டேபிள்ங்கிறது, அயன் தான் ரெடியூசிங் மோர் ரியாக்டிவ் மோர் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடணும். ஓகேயா. அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் அந்த இது கொஸ்டின்ஸ்லாம் செய்யுங்க, அதுக்குள்ள சொல்யூஷனை நான் தர்றேன். தேங்க்யூ.